So hi friends, welcome to Variety Track. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா hi friends, welcome to Variety Track. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கண்டக்ஷன். ரைட், கண்டக்ஷன்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். ப்ராப்ளம் இஸ் a reactor. ஓகே, ஒரு ரியாக்டர் வால் இருக்கு, அதோட திக்னஸ் 320 mm, அதோட திக்னஸ் வந்து 320 mm இருக்கு. இஸ் மேட் அப் ஆஃப் an inner layer, அதோட இன்னர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் an inner layer of ஃபயர் பிரிக்ஸ். அது எதுல மேட் பண்ணிருக்கு அப்படின்னா ஃபயர் பிரிக்ஸ்ல மேட் ஆயிருக்கு. தட் இஸ் K ஈக்குவல் டு, அதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி K ஈக்குவல் டு 0.84 வாட் பை மீட்டர் டிகிரி சென்டிகிரேட். ஓகேவா, நல்லா பார்க்கணும், இங்க சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க. கவர்ட் வித் எ லேயர் ஆஃப், அதுக்கப்புறம் இந்த பிரிக்ஸ், ஓகேவா, அந்த செவுரு வந்து கவர்ட் வித் எ லேயர் ஆஃப் இன்சுலேஷன், அதுக்கப்புறம் ஒரு இன்சுலேஷன் அது மேல கவர் பண்ணிருக்காங்க. ரைட், அதோட அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K ஈக்குவல் டு 0.16 வாட் பை மீட்டர் டிகிரி சென்டிகிரேட். ஸோ இதை விட இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி குறையுது. ஸோ அப்போ நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். ரைட்டா, அதனாலதான் இது என்ன சொல்றோம், இன்சுலேட்டர்னு சொல்றோம். The reactor operates at a temperature of 1325 degree centigrade. ஓகேவா, ரியாக்டர்னா இங்க இருக்கிற அந்த ஃபர்னேஸ், அது வந்து 1325 டிகிரி சென்டிகிரேட்ல ஆப்ரேட் ஆகுது. வெளியில இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், வெளியில அந்த இன்சுலேஷனுக்கு அப்புறம் இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எவ்வளவுனா 25 டிகிரி சென்டிகிரேட். ரைட், 25 டிகிரி சென்டிகிரேட். டிட்டர்மைன் த திக்னஸ் ஆஃப் த ஃபயர் பிரிக். ஃபயர் பிரிக்னு சொல்றாங்கல்ல, அதோடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கு, அண்ட் இன்சுலேஷன், அந்த இன்சுலேஷனுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கு, which give maximum heat loss. ஓகேவா, அதோடைய திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, calculate the heat loss presuming that the insulation material has a maximum temperature of 1200 degree centigrade. heat loss, ஓகேவா. சோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இந்த பர்சூவிங் இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு அப்புறம் இந்த 1200 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. ஓகேவா, கால்குலேட் த ஹீட் லாஸ் பெர்சீவிங் தட் த இன்சுலேட்டிங் மெட்டீரியல், அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் கிட்ட 1200 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. ஓகேவா, சோ அந்த இடத்துல எவ்வளவு ஹீட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட், சோ அப்ப இதுக்கப்புறம் இஃப் த கால்குலேட்டட் ஹீட் லாஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், அப்படி அக்செப்ட் ஆகலன்னா இது என்ன பண்ணுங்க, அடிஷனலா இதுக்கு இன்சுலேஷன் எதனா இருந்தா அப்ளை பண்ணுங்க, இன்சுலேட்டர் அப்ளை பண்ணுங்க. அது எவ்வளவு திக்னஸ் இருக்கோ அவ்வளவு திக்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கிளியரா ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, தட் இஸ் எ ஃபயர் பிரிக்ஸ். ஒரு ஃபயர் பிரிக்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஒரு ஃபயர் பிரிக்ஸை வரைஞ்சிருக்கலாம். அதோட திக்னஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன், நான் ஏதோ ஒரு திக்னஸ்ல அதை வரைஞ்சிடுறேன். ஸோ இது ஏதோ ஒரு திக்னஸ்ல இருக்கு. இது எவ்வளவு திக்னஸ்ன்றது எனக்கு தெரியாது, அதான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபயர் பிரிக்ஸுக்கு அப்புறம் இந்த ஃபயர் பிரிக்ஸ், ஓகே, இது என்னன்னு எழுதலாம், ஏ மெட்டீரியல் ஏ. இது என்னன்னு எழுதலாம், ஃபயர் பிரிக்ஸ்னு எழுதலாம். ஃபயர் பிரிக்ஸ். ஓகே, இந்த ஃபயர் பிரிக்ஸுக்கு அப்புறம், ஓகேவா, இந்த ஃபயர் பிரிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கு. ரைட், ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கு. ஸோ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இது, இதோட திக்னஸும் எனக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஸோ அதனால இதோட திக்னஸும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்சுலேட்டர்னு வச்சுப்போம். ஓகேவா, இது வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ரைட், இன்சுலேட்டர் இது வந்து என்ன வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். இப்ப இதோடைய திக்னஸ் இருக்கு இல்லையா, இதோடைய திக்னஸ் என்னன்னு நமக்கு தெரியாது, ப்ராப்ளத்துல நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால இதோட திக்னஸ் நம்ம என்னன்னு வச்சுப்போம், LAன்னு வச்சுப்போமா, LA, எல்னா திக்னஸ், ஸோ LAன்னு வச்சுக்கிட்டோம். அடுத்து இதோட திக்னஸ் என்னது, இதுவும் எனக்கு தெரியாது. அதான ப்ராப்ளத்துல கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் தி திக்னஸ் ஆஃப் த ஃபயர் பிரிக்ஸ் அண்ட் இன்சுலேட்டர். இதோட திக்னஸும் எனக்கு தெரியாது. அதனால இது என்ன பண்ணிக்கலாம், LBன்னு வச்சுப்போம். LBன்னு வச்சுப்போம். ஆனா இந்த ரியாக்டர்ஸ் வால் ஆஃப் 3
320 mm thickness is made up of inner layer of bricks and என்னது covered with a lead. இதோட டோட்டல் திக்னஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்டர் வால், இந்த ரியாக்டரோட டோட்டல் திக்னஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 320 mm. ஸோ அப்போ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணிடலாமா? இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 320 mm. ஸோ இப்போ L ஈக்குவல் டு என்ன பண்ணிடலாம், இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் L ஈக்குவல் டு 320 mm. ஓகேவா, இத L னு வச்சுப்போம். L ஈக்குவல் டு 320 mm. ஓகேவா, 320 mm. ரைட், இது நம்ம ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இப்போ இங்க இதோடைய அவுட்டர் டெம்பரேச்சர், இந்த இடத்துல இப்போ ஃபர்னேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபர்னேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துக்கிட்ட இதோடைய அவுட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு, T1. ரைட், இந்த T1 ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, T1 ஈக்குவல் டு 1325 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. ஓகேவா, இந்த 1325 டிகிரில இதுல பிரிக்ஸ் இருக்கு. இந்த பிரிக்ஸுக்கு அப்புறம் இன்சுலேட்டர் இருக்கு. இந்த இன்சுலேட்டருக்கு அப்புறம் ஆம்பியன்ட் கண்டிஷன் இருக்கு. அது வந்து எவ்வளவு, T2. T2 ஈக்குவல் டு எவ்வளவு எழுதலாம், T2 ஈக்குவல் டு T2. இப்ப இதுல வந்துப்பா T2 நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்த ப்ராப்ளத்தை நல்லா படிக்கணும். calculate the heat loss presuming at the insulating material has a maximum temperature. இந்த insulating மெட்டீரியலுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர், இதுக்குள்ளார இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னா ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருக்காங்க 1200 டிகிரி. அப்போ 1200 டிகிரி சென்டிகிரேட், இது 1325 டிகிரி சென்டிகிரேட். இதுல இருந்து இந்த பிரிக்ஸ் will have some amount of thermal conductivity, அதனால டெம்பரேச்சர் குறைஞ்சு இங்க 1200 சென்டிகிரேட் இருக்கு. இங்க வெளியில 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. ரைட், அந்த கர்வை நம்ம இப்ப வரையலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது T1, இங்க இருந்து இது எங்க போகுது, T2க்கு போகுது. அகைன் இங்க இருந்து அது என்ன எதுக்கு போகுது, அட்மாஸ்பியர் கண்டிஷனுக்கு போகுது. அப்ப இதை தான் நம்ம T2ன்னு வைப்போம். அப்ப T2 ஈக்குவல் டு எவ்வளோ, 1200 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, இப்ப ஃபைனலா T3 ஈக்குவல் டு எவ்வளோ, T3 ஈக்குவல் டு 40 டிகிரி, சாரி, T3 ஈக்குவல் டு 25 டிகிரி சென்டிகிரேட். T3 ஈக்குவல் டு 25 டிகிரி சென்டிகிரேட். இது நமக்கு ப்ராப்ளத்துல கொடுத்திருக்கு. இது வந்து ஃபயர் பிரிக்ஸ், இது வந்து இன்சுலேட்டர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு, LB ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, திக்னஸ் ஆஃப் த ஃபயர் பிரிக்ஸ். LA LB ஓட வேல்யூ, இது ரெண்டுத்தோட திக்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கால்குலேட் த ஹீட் லாஸ் பெர்சிவிங் பை த இன்சுலேஷன் மெட்டீரியல். இந்த இன்சுலேஷன் மெட்டீரியலுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹீட் லாஸ் நடந்திருக்குல்ல, இதோட ஹீட் லாஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹீட் லாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆன்சர் எப்படி போடுறதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் T1 கிவன் டேட்டாவெல்லாம் எழுதிடலாம். கிவன் டேட்டா, that is T1 equal to என்னது, T1 that is equal to 1325 டிகிரி சென்டிகிரேட். அடுத்தது T2 கொடுத்திருக்கு, T2 ஈக்குவல் டு எவ்வளவுப்பா, 1200 டிகிரி சென்டிகிரேட். அடுத்தது T3 ஈக்குவல் டு எவ்வளோ, 25 டிகிரி சென்டிகிரேட். ரைட்டா, இது எல்லாத்தையும் நமக்கு கிவன் டேட்டால கொடுத்திருக்கு. அடுத்தது LB பிளஸ் LA, இந்த LA பிளஸ் LB சேர்ந்தது தான் டோட்டல் L, அதோட திக்னஸ் கொடுத்திருக்கு. ஸோ LA பிளஸ் LB that is equal to 320 mm. ஓகேவா, சோ இங்கெல்லாம் பாருங்க இதோட யூனிட் மீட்டர்ல இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன மாத்திடலாம், மீட்டரா மாத்திடலாமா? சோ அப்ப மீட்டரா மாத்தினா that is divided by என்ன பண்ணணும், divided by 1000. so divided by 1000 so இத divided by 1000 போட்டீங்க அப்படின்னா LA plus LB that is equal to 0.32 மீட்டர். 32 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ LB மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுப்போம், ஏன்னா நமக்கு இங்க யூஸ் ஆகும். ஓகே, இதுல இருந்து LB மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அந்த LA அந்த போயிடுச்சுன்னா 0.32 மைனஸ் LA அப்படின்னு கிடைக்கும். இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு டைம் மாத்தி தான் நம்ம ஆன்சர் அங்க கண்டுபிடிக்க போறோம். அதை இங்கேயே கண்டுபிடிச்சு வச்சிடலாம். ரைட், LB ஈக்குவல் டு, அடுத்தது தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா, இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி, இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி, ரெண்டுத்தோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா, அதையும் எழுதிடுவோம். K ஈக்குவல் டு K ஆஃப் A. ஏனா என்னது, ஃபயர் பிரிக்ஸ்னு அர்த்தம், அதனால தான் இங்க ஏன்னு போட்டிருக்கேன். K ஆஃப் A that is equal to 0.84 வாட் பை மீட்டர்
டிகிரி சென்டிகிரேட். மீட்டர்ல இருக்கிறதுனால தான் இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணேன். ரைட். ஸோ அடுத்தது கேபி. கேபி தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கு? 0.16 வாட் பை மீட்டர் டிகிரி சென்டிகிரேட். மீட்டர் டிகிரி சென்டிகிரேட். ரைட். ஸோ இதுவரை நமக்கு கிவன் டேட்டா முடிஞ்சிருச்சு. இதுவரை நமக்கு கிவன் டேட்டா முடிஞ்சிருச்சு. இதான் நமக்கு ப்ராப்ளத்துல கிவன் டேட்டாவா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி LA ஓட வேல்யூ LB ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்ன்றத பார்க்கலாம். we know that இது சொல்யூஷன். we know that heat flux ஓகேவா. heat fluxனா என்னது? Q divided by A, that is Q. ஓகேவா. Q divided by A, that is equal to என்னது? small q. ரைட். heat fluxனா இதுதான். ஓகேவா. heat flux that is equal to நம்ம ஏற்கனவே நான் ஒரு லெக்சர்ல பார்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க முன்னாடி என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீட் ஃப்ளக்ஸ் ஃபார் எனி 3 லேயர். இந்த மாதிரி 3 லேயர் நமக்கு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த லேயர்ல இருந்து அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி போகணும். இதோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால தட் இஸ் T1 minus T3 T1 minus T3 divided by இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ? LA L of A divided by KA plus L of B divided by KB. ஓகே. இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா நான் முன்னாடி இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு காம்போசிட் வாலுக்கு ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன். அந்த லெக்சர்ல போய் பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரியும். ரைட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது திரும்பியும் வேற மாதிரி எழுதலாம். என்னன்னா இது ரெண்டு டேர்மா இருக்கு நமக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மை தனித்தனியா ஈக்குவல்ட்டா எழுதலாமா? அதுதான் நான் காம்போசிட் வால்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் தனித்தனி ஈக்குவேஷனா எழுதலாம். இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, இங்க இருந்து இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, ஒன்னு ஈக்குவல், அது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் இது. ஸோ அப்போ T1 minus T2 divided by LA divided by KA. ரைட். பிளஸ் இல்ல ஈக்குவல் டு ஏன்னா இது ஈக்குவல் டு இது. சோ அதுதான் இது ஈக்குவல்ட்டா இருக்கும். இதுவும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம்? T2 minus T3 divided by LB divided by KB. this equal to this அப்படின்னு எழுதலாம். சோ இப்போ கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன், அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம இப்போ ஏதோ ஒரு எல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரைட். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஈக்குவேஷன்ல நிறைய வேல்யூ தெரியுது? இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணலாம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் இல்ல, இந்த ஈக்குவேஷன் எதை வேணாலும் எடுத்துட்டு நம்ம ஐ மீன் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க T1 ஓட வேல்யூ 1325 மைனஸ் T3 ஓட வேல்யூ 25 divided by LA LB வேல்யூ எனக்கு தெரியாது. சோ LA divided by KA ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 0.84 பிளஸ் LB ஓட வேல்யூ தெரியாது LB divided by KB ஓட வேல்யூ 0.16 that is equal to இதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா நம்ம இது கூட கோயின்சைட் பண்ணா ஈஸியா நம்ம L ஓட வேல்யூ ஐ மீன் திக்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சோ தட் இஸ் 1325 minus 1200 divided by LA, that is LA divided by KA 0.84. ரைட். இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தரா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இதை ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு இது 1000, இதுல இருந்து 25 போச்சுன்னா 1300 divided by LA divided by 0.84 இருக்கா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? LA அப்படின்னா என்னது? that is 1 divided by 0.84. இங்க 1 இருக்கிறதா மீனிங்கா? சோ 1 divided by 0.84 that is equal to 1.19. so 1.190 LA plus அதே மாதிரி LB 1 divided by 0.16 that is equal to 6.25 LB that is equal to 1325 minus 1200 that is equal to 125.
ஓகேவா, சாரி, 1325 minus 1200. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு நமக்கு, தட் இஸ் 1325 minus 1200, that is equal to 125. இங்க ஒரு 0.824 இருக்குல்ல, அதையும் மேல எடுத்துட்டு வந்துடலாம், into 0.84, that is equal to 105. அப்போ 105 divided by 105 divided by LA அப்படின்றத போட்டுடலாம், LA அப்படின்றத போட்டுடலாம். ஸோ அடுத்தது இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம், that is equal to இது என்ன பண்ணலாம் again, that is 1300 இருக்கா, இங்க ஒரு LA இருக்கா, இந்த LA வந்து எடுத்துட்டு போயிடலாமா, இந்த LA வை இந்த எடுத்துட்டு போயிடலாம், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஓகே, சோ அப்போ 1000 இதுல நமக்கு இன்னொரு வேல்யூ தெரியும் இல்லையா, that is LB 0.32 minus LA அப்படின்றது இங்க எழுதலாம் இல்லையா. சோ இத அடுத்தது சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், இதையும் அடுத்தது சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா, இது நமக்கு தெரியும். ஓகேவா, இத சப்ஸ்டிட் பண்ணலாமா, இதுல 1300 divided by 1.190 LA plus 6.25 into என்ன எழுதலாம், LB க்கு பதில் என்ன எழுதலாம், 0.32 minus LA அப்படின்றது எழுதலாம், that is equal to 105 divided by LA அப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து 1300 divided by இதுல இருந்து இது எல்லாத்தையும் கிராஸ் இது மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், 1.190 LA பிளஸ் இதுல இருந்து 6.25 into 0.32. ஓகே, 6.25 into 0.32, that is equal to 2 into 2 minus 6.25 LA, that is equal to 105 divided by LA. ஸோ இப்போ இங்க ஒரு 6.25, இங்க ஒரு 1.190 இருக்கு, அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம், 1.190 minus 6.25, that is equal to 300 divided by 2 minus 5.06 LA equal to 105 divided by LA. இது கிடைக்கும், ரைட்டா, 5.06. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், இது இங்க சோ 1300 into இது இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா LA, that is equal to 105 into 2 minus 5.06 into LA. ரைட், இதான நமக்கு கிடைக்கும். அடுத்தது இங்க இருந்து இது திரும்பி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரைட், so that is equal to 1300 LA equal to 105 into 2, that is equal to 210 minus 105 into 5.06, that is equal to 531.3 LA. ஸோ இது டைரக்டா இந்த எடுத்துட்டு வந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், இது இங்க பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ 1300 பிளஸ் 531.3, that is equal to 1831.3 LA equal to 210. So அப்ப LA equal to 210 divided by answer, that is equal to 0.1146 மீட்டர். ஓகேவா, நமக்கு ஆன்சர் எதுல இருக்கு, மில்லிமீட்டர்ல இருக்கு. ஸோ LA equal to
equal to into 1000 114.6 millimeter. ஓகேவா? இதான் நம்மளுடைய LA உடைய ஆன்சர். ஓகேவா? LA உடைய thickness. ஓகே, அப்ப LB ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே இங்க போட்டாச்சு. LB equal to 0.32 minus LA. That is equal to 0.32 minus 1. That is 32 minus 114.6. 114.6. Right? Right? So, இப்போ இது எனக்கு எதுல இருக்கு? மில்லிமீட்டர்ல இருக்கு. So, இப்போ இதையும் மில்லிமீட்டர் மாற்றுங்க. அப்போ 320. Right? 320. ஏன்னா மில்லிமீட்டர்ல இருக்குல்ல 320. So, இப்போ இது LB. So, LB equal to உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 320 minus 114.6, that is equal to 205. 4 mm. So this is answer for LB. இது LB உடைய thickness 205.4. okay. So இப்போ இதுல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. என்ன? இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் நம்ம போட்டாச்சு. இதோட திக்னஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர். ரெண்டாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் क्वेश्चन. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர். இது செகண்ட் क्वेश्चन. கால்குலேட் தி ஹீட் லாஸ் அஸ்யூமிங். கால்குலேட் தி ஹீட் லாஸ் கேட்டிருக்காங்க. சோ ஹீட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? heat loss or heat flux தான் இங்க கண்டுபிடிக்க முடியும். So Q, small q equal to எது இருக்கு? இதுக்கு தான். இதுல இருந்து heat loss presuming that the insulating material has a maximum temperature. இதுல இருந்து இந்த insulating material has a maximum temperature. இதுக்குள்ள இருக்கிற heat loss கேட்டிருக்காங்க. So அப்ப இந்த temperature difference T1 minus T2 divided by இதோடைய thermal conductivity. இதோடைய thermal conductivity or resistance. So that is LA divided by K LA divided by KA. So that is equal to Q equal to T1, that is 1325 minus T2 1200 divided by LA. LA ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அத அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. LA equal to 114.6 divided by KA ஓட வேல்யூ என்ன இருக்கு? KA ஓட வேல்யூ இத மீட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏன்னா இங்க மீட்டர்ல இருக்குல்ல, சோ மீட்டர்ல போட்டோம் அப்படின்னா 0.1146 divided by ஏன்னா k ஓட வேல்யூ மீட்டர்ல இருக்கு 0.84. சோ அப்படி போட்டோம் அப்படின்னா Q equal to 1325 minus 1200 equal to again divided by 0.1146 divided by 0.84, that is equal to 916, that is 916.23 watt by meter degree centigrade. Watt by Q equal to 916.23 watt by meter square. இந்த யூனிட் தயவு செஞ்சு மறக்காதீங்க. ஏன்னா ஹீட் ஃப்ளக்ஸ்னா Q divided by A. சோ இப்போ இங்க A இருக்கிறதா அர்த்தம். இப்போ இது பாருங்க, இது நமக்கு என்ன இருக்கு? டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. ரைட், இதோட வேல்யூ என்னது? இது வந்து நமக்கு எதுல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. ரைட், இது இன்டு வாட் பை மீட்டர் டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இது மேல வந்துச்சு அப்படின்னா இது என்னவா மாறிடும்? இங்க இருந்து மீட்டர் டிகிரி சென்டிகிரேட் டிவைட் பை வாட்னு இருக்கும். சோ அப்ப இது என்ன ஆயிடும்? மீட்டர் ஸ்கொயரா மாறிடும். மீட்டர் ஸ்கொயர் டிகிரி சென்டிகிரேட் பை வாட்னு வரும். சோ அப்ப இங்க வரும்போது